ஹோம் லோன் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். எந்த ஒரு பேங்காக இருந்தாலும், கவர்மெண்ட் பேங்க், ப்ரைவேட் பேங்க், எந்த பேங்காக இருந்தாலும் ஒரு லோன் வாங்குறதுக்குள்ள உள்ள எலிஜிபிலிட்டியிலேருந்து யார் வாங்கலாம், அதுக்கு என்னென்ன முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் தேவை, இது இப்படி ஆரம்பித்து ஃபுல்லாக A to Z எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் இருந்து தான். ஸோ கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்க மாதிரி இருக்க எல்லா இன்ஃபர்மேஷனுமே நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நான் ஒரு 5 years ஒரு கவர்மெண்ட் பேங்க்கில் லோன் செக்ஷனில் தான் ஒர்க் பண்ணேன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து தான் இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்க போது. கடைசியாக என்னோட ஒரு சின்ன அட்வைஸ் உங்களுக்கு சேர்த்து கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு என்ன சந்தேகம்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அதுக்கு தனியாக நான் ஒரு வீடியோவாகவே போடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு அப்ளிகண்ட்லேருந்து ஆரம்பிப்போம். அப்ளிகண்ட் யார் இருக்கணும்னா, லேண்ட் யார் பேரில் இருக்கோ அவங்க பேர் இருக்கணும். அவங்களே சேலரி வாங்கினாங்கன்னா ஒரு அப்ளிகண்ட் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா சில சமயம் ஒய்ஃப் நேமில் லேண்ட் இருக்கும், ஹஸ்பண்ட் earn பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ஒருத்தவங்க அப்ளிகண்ட், இன்னொருத்தவங்களுக்கு கோ அப்ளிகண்ட் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. இந்த அப்ளிகண்ட் கோ அப்ளிகண்ட் தவிர கேரண்டர் ஒருத்தவங்க கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும். இதில் ஏஜ் க்ரைட்டீரியா 60க்குள்ளே இருக்கணும். ஏஜ் க்ரைட்டீரியா பொறுத்து தான் நீங்கள் ரீபேமெண்ட் டேர்ம்ஸ் இருக்கும். இப்போ உங்களுக்கு வயசு 30னா 30 வருஷம் வரைக்கும் ரீபேமெண்ட் டேர்ம் கிடைக்கும். உங்களுக்கு வயசு 35னா 25 வருஷம் கிடைக்கும். அப்ளிகண்ட்டோட ஏஜை பொறுத்து இந்த மாதிரி மாறும். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நான் சொன்னேன் இல்லையா, அப்ளிகண்ட், கோ அப்ளிகண்ட், கேரண்டர், இவங்க எல்லாருக்கும் ஐடி ப்ரூஃப்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. ஆதார் கார்டு, பேன் கார்டு, இது ரெண்டும் ரொம்ப கம்பல்சரி ஆயிடுச்சு இப்போலாம். ஸோ அடுத்தது இப்போது ஒரு கொஞ்சம் ரீசன்ட் டைம்ஸில் ரொம்ப கம்பல்சரியான ஒரு விஷயம் அப்படிங்கிறது என்னென்னு நான் கேள்விப்பட்டதுன்னா, ஐடி ரிட்டர்ன் கம்பல்சரி கேட்குறாங்க. 3 வருஷம் கட்டினதுக்கான ஐடி ரிட்டர்ன். முன்னாடிலாம் ப்ரொஜெக்ஷனை வச்சு கூட நான் இருக்க டைமில் போட்டிருக்கேன். பட் இப்போ கம்பல்சரி ஐடி ரிட்டர்ன் கொடுக்கணுன்றாங்க. முன்னாடி சேலரி சர்டிஃபிகேட் மட்டும் வச்சு போட்டது கூட உண்டு. பட் ஐடி ரிட்டர்ன் கம்பல்சரி கேட்குறாங்க. பிஸ்னஸாக இருந்தாலும் நீங்கள் சேலரி வாங்க, நான் ஐடியே கட்டல, எனக்கு நில் தான் வருதுன்னீங்கன்னா நில் ஐடி ரிட்டர்ன் ஒன்று காட்டணும் நம்ம, அது கேட்பாங்க. அடுத்தது சிபில் ஸ்கோர் கண்டிப்பாக பார்ப்பாங்க. இதுவும் கம்பல்சரி. நீங்கள் வெளியில் ப்ரைவேட்டாகவும் சிபில் ஸ்கோர் பார்த்துக்கலாம். நீங்கள் பேங்க்கில் கண்டிப்பாக சிபில் எடுத்து பார்த்துட்டு தான் லோன் அமௌண்ட்டு அதெல்லாம் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ சிபிலில் நீங்கள் என்னென்ன லோன் வாங்கியிருக்கீங்களோ அது எல்லாமே காட்டும். நீங்கள் ஒரு ஜுவல் லோன் வாங்கியிருந்தா கூட ஜுவல் லோன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். ஸோ நீங்கள் என்னென்ன லோன் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறத பேங்க்கில் முன்னாடியே நீங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ணிடுறது பெட்டர். அப்ளிகண்ட், கோ அப்ளிகண்ட், கேரண்டர் எல்லாருக்குமே சிபில் பார்ப்பாங்க. அடுத்து முக்கியமான டாக்குமெண்ட் என்னென்னா லீகல் ஸ்க்ரூட்டினி ரிப்போர்ட். இது நீங்கள் ஒரு அட்வொகேட் கிட்ட, ஒரு லாயர் கிட்ட போயிட்டு வாங்கணும். இது பேங்க்லேயே லாயர்ஸோட கான்டாக்ட் இருக்கும், நீங்கள் அவங்க மூலமாகவும் வாங்கலாம். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது லாயர் தெரியும், நோட்ரி பப்ளிக் லாயர்ஸ் அவங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் அவங்கக்கிட்டையும் வாங்கலாம். இந்த லாயர்ஸ் அது என்னென்ன கேட்பாங்கன்னா, உங்களோட லேண்டோட டாக்குமெண்ட், சேல் டீட் இருக்கும் இல்லையா, அது அப்புறமா அதுக்கு முன்னாடி யார்கிட்டலாம் அந்த லேண்ட் இருந்ததுன்னு 30 வருஷம் கிட்ட கேட்பாங்க. அதுக்கு பேரண்ட் டாக்குமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அது பட்டா கம்பல்சரி பட்டா கேட்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அப்பார்ட்மெண்ட் மாதிரி வாங்க போகிறீங்கன்னா அதுக்கான சில டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். அந்த சேல் டீடுக்கு ஏற்ற மாதிரியான டாக்குமெண்ட்ஸ், நீங்களும் அந்த செல்லரும் போட்டுக்கிட்ட அக்ரிமெண்ட்லாம் இருக்கும், அதெல்லாம் கேட்பாங்க. கண்டிப்பாக அந்த இடத்தோட ஈசி என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக கேட்பாங்க. இது எல்லாமே நீங்கள் ஒரு அட்வொகேட் கிட்ட இருந்து கண்டிப்பாக வாங்கணும். இதுக்கு நீங்கள் அவங்க தனியாக சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் லாயருக்கு இதுக்கு தனியாக பே பண்ணுற மாதிரி இருக்கும், பேங்க்குக்கு கிடையாது, லாயருக்கு. இது நான் ஒர்க் பண்ண டைமில் 3000 அந்த மாதிரி வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ எவ்வளோ வாங்குறாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ இதை கம்பல்சரி வாங்கணும். இதிலே பில்டிங் அப்ரூவலும் கேட்பாங்க. ஸோ பில்டிங் அப்ரூவல் கம்பல்சரி தான். இப்போலாம் பில்டிங் அப்ரூவலில் சில மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. டேரெக்டாக நீங்கள் இப்போ பஞ்சாயத்தில் இருக்குன்னா பஞ்சாயத்தில் போய் வாங்க வேணாம்னு சொல்லியிருக்காங்களே தவிர, பட் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்கணுன்னா அது ஆன்லைனில் அப்ளை பண்ணி பில்டிங் அப்ரூவல் கண்டிப்பாக கொடுக்கணும். அதே மாதிரி ரொம்ப முக்கியம், டிடிசிபி அப்ரூவல் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா அப்போ தான் அக்ரி லேண்ட் இல்லைன்னு தெரியும். அதுக்காக டிடிசிபி அப்ரூவல் கண்டிப்பாக இருக்கும். அடுத்தது காஸ்ட் ஆஃப் எஸ்டிமேஷன் சொல்லுவாங்க, இல்லை இன்ஜினியர் எவாலுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது நீங்கள் ஒரு கவர்மெண்ட் இன்ஜினியர் கிட்ட இருந்து வாங்கணும். நீங்கள் வீடு கட்டுற இன்ஜினியர் வேற ஒருத்தராக இருக்கலாம், பட் கவர்மெண்ட் அப்ரூவ்ட் இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க. பேங்க்லேயே எப்படி லாயரோட கான்டாக்ட்ஸ் இருக்கோ அதே மாதிரி இன்ஜினியர்ஸோட கான்டாக்ட்ஸ் வச்சுருப்பாங்க. ஏன்னா இயர்லி இதெல்லாம் வாங்கி வைக்கிறதுனால எப்போவுமே அவங்களோட கான்டாக்ட்ஸ் இருக்கும். ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் அந்த ரெஃபரன்ஸ் வாங்கிட்டு போயிட்டோம், நீங்கள் காஸ்ட் ஆஃப் எஸ்டிமேஷன் அவங்கள போட்டு தர சொல்லலாம். அது ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அந்த ரிப்போர்ட்டில் வீடு கட்டுறதுக்கோ இல்லை வீடாக வாங்குறீங்கன்னா அந்த வீட்டுக்கோ எவ்வளோ மதிப்பு
அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டீட்டெயில்ஸாக போட்டு கொடுப்பாங்க. இந்த 2 சர்டிஃபிகேட்டும் லீகல் ஸ்க்ரூட்டினி ரிப்போர்ட், இன்ஜினியர் எவாலுவேஷன், இது 2ம் முக்கியம். அதே மாதிரி இன்ஜினியர் எவாலுவேஷனுக்கு நீங்கள் தனியாக இன்ஜினியருக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது டவுன் பேமெண்ட் வந்துட்டு பே பண்ணணும். இப்போ வந்து நீங்கள் வந்து 50 lakhs உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவைப்படுதுன்னா 50 lakhsனு கொடுக்க மாட்டாங்க. அந்த 50 lakhsல இருந்துட்டு 10லேருந்து 20% வரைக்கும் டவுன் பேமெண்ட் இருக்கும். ஒவ்வொரு பேங்க்குக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறும். கரெக்டாக 10 தான் 20 தான்னு சொல்ல முடியாது. ஸோ 10லேருந்து 20க்குள்ளே எப்படி வேணாலும் அது மாறும். ஸோ அந்த டவுன் பேமெண்ட் நீங்கள் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். மிச்சத்துக்கு தான் லோன் வாங்க முடியும். ஸோ லோன் அமௌண்ட் வந்து எப்படி டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ லோன் அமௌண்ட் வந்துட்டு முக்கியமாக சேலரி பேஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட ஐடி ரிட்டர்னை வச்சு அந்த சேலரிங்கிறது மந்த்லி எவ்வளோ இன்கம்னு கால்குலேட் பண்ணிப்பாங்க. அடுத்தது ரீபேமெண்ட் டென்யூர், அதாவது எத்தனை வருஷம் நீங்கள் கட்டலாம். ஏஜ் வந்து இப்போ உங்களுக்கு 40னா 60 வரைக்கும் தான். ஸோ 20 years தான் வந்து டென்யூர் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். அடுத்தது முக்கியமானது 40% இஎம்ஐ ரூல் கால்குலேட் பண்ணுவாங்க. சில பேர் உத்தேசமாக கிராஸ் சேலரியில் 6 மடங்கு அப்படி சொல்லுவாங்க. பட் அதெல்லாத்தையும் விட முக்கியமானது 40% இஎம்ஐ ரூல். ஸோ அதனால தான் இந்த 40% இஎம்ஐ ரூல் சொல்கிறேன். அதாவது இப்போ உங்களுக்கு சேலரி வந்து 50,000னா நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் கட்ட போகிற ஹோம் லோனோட இஎம்ஐ வந்துட்டு 20,000 தான் இருக்கணும். 50,000ல் 40%. இதுக்கு வந்து சில கால்குலேட்டர்ஸ் வந்துட்டு அவைலபிள் இருக்குது. நீங்கள் அதில் கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். ஹோம் லோன் எலிஜிபிலிட்டி கால்குலேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். அதில் வந்துட்டு ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசி இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் உங்களுக்கு எதில் இருக்குதோ அதில் வந்துட்டு உங்களுக்கு மந்த்லி இன்கம் என்ன அந்த மாதிரி போட்டு கால்குலேட் பண்ணிங்கன்னா அதில் எலிஜிபிலிட்டி அமௌண்ட் காட்டும். ஏன்னா அதில் 40% இஎம்ஐ வச்சு அதை கால்குலேட் பண்ணி காட்டும். நீங்கள் வந்துட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் படி 28 lakhs வாங்கலாம் 50,000 சேலரினா அப்படிங்கிற மாதிரி காட்டுது. ஸோ வந்துட்டு இது முன்ன பின்ன மாறும். நீங்கள் வந்து பேங்க்கில் வந்துட்டு கரெக்டான அமௌண்ட் சொல்லுவாங்க. ஏஜை பொறுத்து இது ரொம்ப மாறும். இப்போ வந்து அப்ளிகன்ட் கோ அப்ளிகண்ட்டில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, 2 பேருமே இன்கம் ஏர்ன் பண்ணுறாங்கன்னா அவங்க 2 பேர் சேலரி சேர்த்து கூட இந்த கால்குலேஷன் வந்து போடுவாங்க. ஸோ 2 பேர் சேலரி பேஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து லோன் அமௌண்ட் வந்து டிரைவ் பண்ணுவாங்க. ஸோ வந்து முக்கியமானது 40% இஎம்ஐ ரூல். அடுத்தது எவ்வளோ வருஷம் நீங்கள் ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவைப்படும். அது வந்து உங்கள் ஏஜை பொறுத்து மாறும். ஸோ இது 2ம் வந்து முக்கியமான விஷயம். அடுத்து ரொம்ப முக்கியமானது எம்ஓடி பண்ணுவாங்க. எம்ஓடி மெமரண்டம் ஆஃப் டெபாசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. எம்ஓடிங்கிறது மார்ட்கேஜ். இப்போ வந்து வெஹிக்கிள் வாங்குறோன்னா ஹைப்போத்திகேஷன் ஒன்று பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பேங்க்குக்கு கொடுக்குற ஒரு செக்யூரிட்டி. இதை வந்து நம்ம சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போயிட்டு தான் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி பேங்க் நான் வாங்கின லோனுக்கு இந்த இடத்த வந்துட்டு செக்யூரிட்டியாக நம்ம என்ன லேண்ட் நீங்கள் வாங்குறீங்களோ அதை தான் கொடுக்க முடியும். இல்லை எங்கே வந்து நீங்கள் வீடு கட்ட போகிறீங்களோ அந்த லேண்டை தான் கொடுக்க முடியும். வேற ஒரு ஹோமை வந்து கொடுக்க முடியாது செக்யூரிட்டியாக. நீங்கள் எந்த இடத்துல வீடு கட்ட போகிறீங்களோ இல்லை எந்த அப்பார்ட்மெண்ட் வாங்க போகிறீங்களோ அதை தான் வந்துட்டு செக்யூரிட்டியாக கொடுக்கலாம். இதுக்கு வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ரைட்டர்ஸ் சில பேர் இருப்பாங்க. டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இது வந்து A to Z ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியும். அவங்ககிட்ட போயிட்டு நீங்கள் இந்த டாக்குமெண்ட் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இது நீங்கள் சைன் பண்ணி பேங்க் பேரில் வந்துட்டு சைன் பண்ணி இதை வந்து நீங்கள் கொடுக்கணும். லோன் முடிகிற வரைக்கும் இந்த எம்ஓடி பத்திரத்துலேருந்து உங்களோட ஹவுஸோட டாக்குமெண்ட்ஸ் ஃபுல்லாக ஒரிஜினல் சேல் டீட்லேருந்து எல்லாமே ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ், ஜெராக்ஸ் கிடையாது. எல்லா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸும் லோன் முடிகிற வரைக்கும் பேங்க் கிட்ட தான் இருக்கும். அடுத்து லோன் எப்படி டிஸ்போஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ வந்து லோன் வந்து முதல்ல சாங்ஷன் ஆகி வரும். மேனேஜருக்கு வந்து அந்த பிரான்ச்சோட மேனேஜருக்கு ஒரு லிமிட் வரைக்கும் ஒரு 20 lakhs வரைக்கும் சாங்ஷன் பண்ணலாம். அந்த மாதிரி லிமிட் இருக்கும். அதுக்கு மேலே போனால் ஜோனல் ஆஃபீஸ் கொடுக்கணும். அதுக்கு மேலே போனால் ஹெட் ஆஃபீஸ். இந்த மாதிரிலாம் டிஃபர் ஆகும். இப்போது ப்ரெசென்ட்டாக எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ வந்துட்டு லோனை வந்துட்டு சாங்ஷன் ஆகி வந்ததுக்கு அப்புறமா இந்த எம்ஓடி எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா தான் டிஸ்போஸ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறீங்கன்னா அப்போ வந்து டிஸ்போஸ்மெண்ட் வேறு மாதிரி இருக்கும். 3 ஸ்டேஜாக டிஸ்போஸ் பண்ணுவாங்க. இந்த 3 ஸ்டேஜ் வந்து 6 மாத பீரியடில் நடக்கும். ஃபர்ஸ்ட் டிஸ்போஸ்மெண்ட், செகண்டு, தேர்டு, அந்த மாதிரி 3 டிஸ்போஸ்மெண்ட் பண்ணுவாங்க. லோன் அமௌண்ட் வந்து உங்கள் எஸ்பி அக்கௌண்ட்டுக்கு போடுவாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டின வீடாக வாங்குறீங்க இல்லை அப்பார்ட்மெண்ட் வாங்குறீங்கன்னா ஒரே அமௌண்ட்டாக கொடுத்துருவாங்க. உங்களோட டவுன் பேமெண்ட்டை எஸ்பி அக்கௌண்ட்டில் போட சொல்லி அந்த டவுன் பேமெண்ட் ப்ளஸ் லோன் அமௌண்ட் 2யும் சேர்த்து டிடியாக எடுத்துருவாங்க. நீங்கள் யாருக்கு வந்து நீங்கள் பணம் கொடுக்கணுமோ செல்லர் இருப்பார் இல்லையா, அவருக்கு வந்துட்டு அவர் நேமில் டிடி எடுத்துருவாங்க. டிடியை வந்து உங்கள் கையில் கொடுக்க மாட்டாங்க. பேங்க்லேருந்து ஏதாவது ஒரு ஆஃபீஸர் இல்லை மேனேஜர் வந்துட்டு நீங்கள் என்றைக்கு ரிஜிஸ்டர் பண்ணுறீங்களோ இடத்த அன்றைக்கி அங்கே வந்துட்டு அந்த செல்லர்கிட்ட கொடுத்துருவாங்க. டிடியை கொடுத்துட்டு சேல் டாக்குமெண்ட்டை அவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறமா எம்ஓடி வந்து பண்ணி கொடுக்கணும்.
ஸோ இப்படி தான் வந்துட்டு அமௌண்ட் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்பர்ஸ்மெண்ட் ஆகும். ஸோ வந்து கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு மூணு ஸ்டேஜாக வரும். நீங்கள் வீடாகவே வாங்க போகிறீங்க அப்படின்னா டிடியாக தான் வரும். ஸோ வந்துட்டு டைரெக்டாக ஃபுல்லாக எஸ்பியில் வந்துட்டு கொடுக்க மாட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணதுக்கப்புறமா திரும்ப நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு இன்ஜினியர் கிட்ட எவாலுவேஷன் வாங்கியிருப்பீங்க இல்லையா, அதே இன்ஜினியர் கிட்ட போயிட்டு ஹோம் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுக்கணும். அதாவது இந்த மாதிரி இடத்துல வந்துட்டு வீடை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வாங்கி கொடுக்கணும். சில பிரான்ச்சஸில் இந்த சர்டிஃபிகேட் கொடுத்ததுக்கப்புறம் தான் கடைசியாக ஒரு சின்ன அமௌண்ட் வந்து லோன் அமௌண்ட் ஹோல்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த அமௌண்ட்டை கடைசியாக அப்போ தான் வந்துட்டு டிஸ்போஸ் பண்ணுவாங்க. ஸோ வந்து கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக வாங்கி வைக்கணும் பிரான்ச்சில். வாங்கி வைக்கலன்னா உங்களுக்கு வந்து ஆடிட் ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ வந்து அதனால கண்டிப்பாக இதை பண்ண சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன்னா உடனே எல்லா அமௌண்ட்டையும் கொடுத்துருவாங்கன்னு நினைக்காதீங்க. கம்ப்ளீஷன் வரைக்கும் பார்ப்பாங்க. நீங்கள் வீடை கட்டி முடிச்சிட்டிங்களாங்கிற வரைக்கும் ஃபோட்டோ எடுத்து வைக்கணும். அடுத்தது நீங்கள் வந்து ப்ரைவேட் பேங்க் போகிறீங்கன்னா தயவு செஞ்சு ஃபோர்க்ளோஷரை பற்றி என்கொயரி பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு நான் வேலை பார்த்த கவர்மெண்ட் பேங்க்கில் முன்னாடியே லோன் க்ளோஸ் பண்ணுறதுக்கு எந்த சார்ஜஸும் போடுறதில்ல. ஆனால் நிறைய ப்ரைவேட் பேங்க்ஸில் நீங்கள் வந்து முன்னாடியே இப்போ வந்து 30 வருஷம் நீங்கள் லோன் வாங்கியிருக்கீங்க, முன்னாடியே ஆனால் லோனுக்கு வந்து அமௌண்ட் கிடச்சிருச்சு, நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு வந்து இத்தனை % அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீ க்ளோஷர் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போடுறாங்க. முடிஞ்ச அளவுக்கு ப்ரீ க்ளோஷர் சார்ஜஸ் போடுற பேங்க்கை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த என்கொயரி வந்து நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். அடுத்தது ஹோம் லோன்ஸில் வந்துட்டு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் என்னென்ன இருக்கும்னா, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அந்த லீகல் ஸ்க்ரூட்டினி ரிப்போர்ட்டுக்கு கண்டிப்பாக சார்ஜஸ் இருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் தனியாக அட்வொகேட் கிட்ட தான் பே பண்ணணும். இன்ஜினியர் எவாலுவேஷனுக்கு நீங்கள் தனியாக இன்ஜினியர்கிட்ட பே பண்ணணும். அதை தவிர லோன் ப்ராசஸிங் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு லோன் போட்டோன்னா ஒன்று போடுவாங்க, அது இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹோம் இன்சூரன்ஸ். நான் இருந்த டைமில் இது கம்பல்சரியாக எடுத்துகிட்டு இருந்தாங்க. இது ஒவ்வொரு பேங்க்கும் ஒவ்வொரு மாதிரி மாறும். ஸோ வந்து இந்த ஹோம் இன்சூரன்ஸ் வந்து கம்பல்சரி எடுக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் வந்து கேட்டுக்கோங்க, விசாரிச்சுக்கோங்க. உங்கள் ஹோம் ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ பொறுத்து இதோட ப்ரீமியம் அமௌண்ட் மாறும். ஸோ இது என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பேங்க்கில் நீங்கள் விசாரிச்சுக்கணும். அடுத்தது நிறைய பேர் என்கிட்ட எந்த பேங்க்கில் வாங்கலான்னு கேட்டிருந்தீங்க. இது வந்து கம்ப்ளீட்லி உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான். அண்ட் நீங்கள் உங்களோட ப்ரிஃபரன்ஸில் நீங்கள் பார்க்க வேண்டியது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். எந்த பேங்க்கில் எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க, அடுத்தது ப்ரீ க்ளோஷர் பண்ண விடுறாங்களா, இது ரெண்டையும் கண்டிப்பாக கேட்டுக்கோங்க. ஸோ இது ரெண்டும் பொறுத்து நீங்கள் எந்த பேங்க் வேணாலும் போகலாம். ப்ரைவேட் தான் போகணும், கவர்மெண்ட் தான் போகணும் அப்படிலாம் கிடையாது. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ப்ரீ க்ளோஷர், இது ரெண்டையும் விசாரிச்சுக்கோங்க. அண்ட் சில பேங்க்கில் வந்து சீக்கிரம் ப்ராசஸ் பண்ணுவாங்க, சில பேங்க்கில் லேட் ஆகும், அதையும் வந்து விசாரிச்சுக்கோங்க. அடுத்து எப்போ வந்து நம்ம இஎம்ஐ கட்டுறதுக்கு ஆரம்பிக்கணும், அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறீங்க, வீடு கட்ட போகிறீங்கன்னா கடைசி லோன் அமௌண்ட் உங்களுக்கு டிஸ்போஸ் பண்ணுவாங்க இல்லையா, 6 மாதம் கொடுத்து சொல்லியிருந்தேன். அந்த 6 மாதத்துக்கு அப்புறம் வந்துட்டு நீங்கள் கட்ட ஆரம்பித்தா போதும். இதுவே வந்து நீங்கள் வீடாக வாங்குறீங்க, அப்பார்ட்மெண்ட் வாங்குறீங்கன்னா நீங்கள் உடனே வந்துட்டு இஎம்ஐ ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ். ஸோ இஎம்ஐ வந்து அந்த மாதிரி தான் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ வந்துட்டு இஎம்ஐ கட்டுறதை எப்போன்னு கரெக்டாக வந்து பேங்க்கில் கேட்டுக்கோங்க. முன்னாடியே வருதா, இல்லை நீங்கள் முன்னாடியே கட்ட ஆரம்பிக்கிறதுனா கூட நீங்கள் கட்ட ஆரம்பிக்கலாம், அதனால ஒன்றும் தப்பும் கிடையாது. அடுத்தது என்னோட பர்சனல் அட்வைஸ், இல்லை வந்து ஒரு எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. என்னென்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து 15 வருஷத்தில் ஹோம் லோன் முடிக்கிறது தான் நம்மளுக்கு பெஸ்ட். ஏன்னா நம்ம வந்து கண்டினியூஸாக நம்ம ஒர்க் பண்ண முடியுமா, நம்மளோட ஒர்க் லோட், ஸ்ட்ரெஸ் அதெல்லாம் எல்லா வேலையிலையுமே இருக்குது. ஸோ வந்துட்டு 15 வருஷத்தில் முடிக்கிறது நம்மளுக்கு பெஸ்ட். ஸோ வந்துட்டு நீங்கள் வந்து டேர்ம் வந்து ரீபேமெண்ட் டென்யூர் வந்துட்டு உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து 30 இயர்ஸ் கிடைக்கிது, இல்லை 25 இயர்ஸ் கிடைக்கிதுன்னா அதை எடுத்துக்கோங்க, அது தப்பு கிடையாது. ஆனால் உங்கள் மனசில் 15 வருஷத்தில் நம்ம ஹோம் லோனை முடிச்சிடணும் அப்படிங்கிறத எப்போவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. டென்யூர் பீரியட் மேக்ஸிமம் பீரியட் வாங்கிக்கோங்க. அது ஏங்கிறத அடுத்த சொல்கிறேன் நான். அடுத்தது இன்னொன்று என்ன நான் சொல்லணும்னா, உங்களுக்கு தேவையான அளவுக்கான ஒரு ஹோமை கட்டுங்க. ஒரு ஸ்மாலர் ஹோமாக இருக்கிறதுனால அதனால எந்த தப்பும் கிடையாது. நிறைய பேர் லோன் நிறைய எடுத்து பெரிய வீடாக கட்டிட்டு அந்த லோனை அடைக்கணும், அதுக்காக வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு வந்து தள்ளப்படுறாங்க. ஸோ பில்ட் அ ஹோம் விச் இஸ் ஜஸ்ட் எனஃப் ஃபார் யூ. ஸோ நம்மளுக்கு என்ன எனஃப் எப்போன்னு தெரிஞ்சுக்கலாம்னா நீங்கள் டீக்ளட்டரிங் பண்ணும்போது தெரிஞ்சுக்கலாம். ஸோ டீக்ளட்டரிங் வந்து நிறைய இதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ டீக்ளட்டர் பண்ணுங்க. அடுத்தது டவுன் பேமெண்ட் வந்துட்டு 10 to 20% சொல்லியிருந்தேன் இல்லையா, நீங்கள் வந்துட்டு 30% கட்டுறது
எப்போவுமே பெஸ்ட். ஸோ இந்த 30%க்கு வந்து அமௌண்ட் சேர்த்து கட்டுங்க, சேவ் பண்ணி அப்புறம் கட்டுங்க. அதுக்கு வந்து ஒரு பர்சனல் லோன் இல்லை வந்து ஒரு ஜுவல் லோன் அந்த மாதிரி போகாமல் இருக்கிறது நம்மளுக்கு பெட்டராக இருக்கும். அடுத்தது எந்த இஎம்ஐயும் மிஸ் பண்ணிடாதீங்க. பேங்க்கை பொறுத்த வரைக்கும் லோன் தான் அசெட். ஸோ வந்துட்டு நம்ம காலையில் நாங்கள் பேங்க் போகிறோம்னா காலையிலே ஒரு ரிப்போர்ட் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கும். அதில் வந்துட்டு லோன் வந்து டியூ அமௌண்ட் நீங்கள் நிறைய நாள் கட்டிட்டு இருப்பீங்க, எல்லா மாதமும் கரெக்டாக கட்டியிருப்பீங்க. ஆனால் நீங்கள் ஒரு மாதம் கட்டலைன்னா கூட இந்த மாதம் இந்த இஎம்ஐ கட்டலை 10,000 வச்சுக்கோங்க, 10,000 கட்டலைன்னு வந்து அந்த ரிப்போர்ட்டில் இருக்கும். அதை வந்து ஃபோன் பண்ணி ஃபாலோ பண்ணணும். இதுக்குன்னு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, ரெக்கவரி டிபார்ட்மெண்ட். லோன் டிபார்ட்மெண்ட்டில் இந்த மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ வந்து நீங்கள் ஒரு மாதம் விட்டால் கூட கால் வரதுக்கு காரணம் அதுதான். ஏன்னா ரிப்போர்ட் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு வந்து அந்த பிரான்ச் மட்டும் காரணம் இல்லை, அவங்களுக்கு மேலே ரீஜனல் ஆஃபீஸ் இருக்கும், அதுக்கு மேலே ஜோனல் ஆஃபீஸ் இருக்கும், அதுக்கு மேலே ஹெட் ஆஃபீஸ் இருக்கும். எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ வந்து ஒரு மாதம் கூட இஎம்ஐயை மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் தொடர்ந்து 3 மாதம் நீங்கள் கட்டலைன்னா லோன் வந்து என்பிஏன்னு சொல்லுவாங்க, நான் பெர்ஃபார்மிங் அசெட். அப்படி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து லீகல் நோட்டீசஸ்லாம் வரும் 3 மாதம் தொடர்ந்து கட்டலைன்னா. ஸோ வந்து இஎம்ஐயை ஒரு மாதம் கூட அவங்க ஸ்டிப்புலேட்டட் இஎம்ஐயை ஒரு மாதம் கூட மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் எக்ஸ்ட்ரா கட்டினாலும் கூட ஒரு மாதம் கூட இஎம்ஐயை மிஸ் பண்ணிடக்கூடாது. அண்ட் லாஸ்ட் ஒன் முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, நிறைய பேர் இது பண்ணுறதில்ல, அதனால இதை ஆட் பண்ணியிருக்கேன். லோன் முடிச்சதுக்கப்புறமா எல்லா ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸையும் திரும்ப பேங்க்லேருந்து வாங்கிக்கோங்க. அப்புறமா எம்ஓடி பண்ணி கொடுத்தீங்க பாருங்கள், மெமரண்டம் ஆஃப் டெபாசிட், அதை கேன்சல் பண்ணணும். அதை கேன்சல் பண்ணுறதுக்கு அதே மாதிரி ஒரு பத்திரம் ரைட்டர் வச்சு எழுதிட்டு பேங்க்லேருந்து ஒரு ஆஃபீஸரை கூட்டிகிட்டு போயிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் இந்த பத்திரத்தில் சைன் பண்ணி வாங்கணும். அப்படி பண்ணாதான், அது பண்ணிவிட்டு கண்டிப்பாக அதுக்கப்புறமா ஒரு ஈசி எடுத்துக்கணும். அப்படி எடுத்தால் தான் திரும்ப அது பேங்க் கிட்ட இல்லை, செக்யூரிட்டியாக இல்லை, நம்மக்கிட்ட வந்துருச்சு அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. என்னால் தனித்தனியாக ரிப்ளை பண்ண முடியலனாலும் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு வீடியோவாக நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஹோப்ஃபுல்லி இது நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தவங்க நம்புகிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா தெரிஞ்சவங்களுக்கு, வேணுங்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ லைக் பண்ணுங்கள், அப்போ தான் நிறைய பேருக்கு போய் சேரும். வீடியோ பிடிச்சிருக்கு, நம்ம சேனல் பிடிச்சிருக்குன்னா ப்ளீஸ் டு கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் டு த சேனல். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.